ஆசையோட நாளைய ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். ரோகிணி அவ்வளோ தூரம் மனோஜ் கிட்ட சொல்லியும் மனோஜ் இன்னும் ரோகிணி ஏதாவது மறைக்கிறாளா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே இருக்காங்க. அதுக்கு காரணம் முத்து தான். முத்து ஸ்ருதி கூடயும் ரவி கூடயும் இந்த ரோகிணியோட அம்மா நல்லவங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ காட்டியிருக்கணுமே, அது ஏன் இந்த பார்லரம்மா காட்டல, இன்னும் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை மனோஜ் கேட்டுட்டு அவன் சொல்கிறது கரெக்டு தானே, அப்பா ஃபோட்டோ காட்டினவங்களுக்கு ஏன் அவள் அம்மா ஃபோட்டோ காட்ட மாட்டேங்கிறா, அப்போ இன்னும் இவ பின்னாடி வேறு ஏதோ மர்மம் இருக்குது, பேசாமல் நம்மளே இவளோட அம்மா ஃபோட்டோ காட்ட சொல்லலாமா, அதுக்கு ஏதாவது இவ கதை சொல்லுவாளான்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் ரோகிணி கிட்ட நீ நிஜமாவே இன்னும் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நான் இன்னும் எதுவுமே மறைக்கல அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லிடுறாங்க. அப்போது அப்பா ஃபோட்டோ காட்டின உனக்கு ஏன் அம்மா ஃபோட்டோ காட்ட முடியல, உன் அம்மா யாரு, இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என் அம்மா ஃபோட்டோ என்கிட்ட இல்லைன்னு சொல்லி ரோகிணி சொல்லிடுறாங்க. வீட்டில் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுக்கிறப்போ முத்து விஜயாவை கலாய்க்கிற மாதிரி ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை ரோகிணி தலையில் தூக்கி வச்சு ஆடினில்ல, அவன் உன்னை அந்த மாதிரி எல்லாம் பாடி கலாய்க்க தான் செய்வா, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி விஜயா கிட்ட ரோகிணி தான் உங்களுக்கு எப்போவுமே ஃபேவரட் மருமக, இனிமேல் அவங்களே தான் இருப்பாங்களா இல்லை மாறிடுவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற விஜயா வீட்டில் எல்லாரும் மேலுமே கோப்படுறாங்க. இவங்க எல்லாருமே என்னை அவமானப்படுத்துற காரணமே அந்த ரோகிணி தான், இனிமேல் அவளை நான் சும்மாவே விட போகிறதில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிற எந்த வேலையுமே இனிமேல் மீனா பார்க்கக்கூடாது, எல்லா வேலையுமே ரோஹிணி தான் பார்க்கணுன்னு சொல்லி விஜயா சொல்ல போகிறாங்க. அதை கேட்குற ரோகிணி என்னால் பார்லர் போயிட்டு இத்தனை வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா மட்டும் பூ கட்டிட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணுறாள், நீ வேலைக்கு தானே போகிற, உன்னால் இந்த வேலை கூட பார்க்க முடியாதா, இனிமேல் நீ தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே பார்க்க போகிறேன்னு சொல்லி ரோகிணி சொல்லிடுறாங்க. விஜயா சொல்கிறத கேட்டு ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே இருந்தோம்னா நம்மளை மீனா விட ரொம்ப அடிமட்டமாக தான் நடத்த போகிறாங்க, எப்படியாவது மனோஜை கூப்பிட்டு நம்ம தனி கொடுத்து போயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனை முடிஞ்சது என்னமோ உண்மைதான், ஆனால் இப்போது எங்கள் ஆண்டி என்ன அந்த மீனாவை வீட்டில் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே இனிமே பார்க்க சொல்கிறாங்க, சமையல் முறை கொண்டு நான் தான் இனிமேல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்னை ரொம்ப கடுப்பேற்றாத, நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு எப்படியாவது மனோஜை கூப்பிட்டு நான் தனி கொடுத்து நம்ம அடுத்ததாக போயே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ்க்கு இனி அடுத்து எந்த சந்தேகமும் வராத மாதிரி நான் நடந்துக்கணும், அதுக்கு எங்கள் அம்மாவையும் கிருஷையும் நான் ஏதாவது பண்ணி சரி பண்ணி தான் வைக்கணும், எனக்கு வேறு வழியே இல்லை, சரியான நேரம் வரப்போ நான் கிருஷை பற்றி நான் மனோஜ்கிட்ட பேச தான் போகிறேன், ஆனால் அது வரைக்கும் கிருஷை பற்றின விஷயம் முத்துக்கோ மீனாக்கோ இல்லை மனோஜ்கோ வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இனி விஜயா ரோகிணியை ரொம்ப குடும்பப்படுத்த போகிறாங்க. இந்த சீனை பார்க்குறக்காகலாம் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.